வியூவர் ஒரு கொஸ்டின் ஒன்று ரைஸ் பண்ணியிருக்காரு. அதாவது பல வருஷ காலமாக ஒரு கேஸ் வந்து பெண்டிங்கில் இருந்திருக்கு. இவர் வந்து பிளெயின்டிஃப் அந்த கேஸை ஃபைல் பண்ணுவார். ஸோ இந்த கேஸ் வந்து சீக்கிரம் முடியறதுக்காக இல்லை சீக்கிரம் ஒரு செட்டில்மெண்ட் வர்றதுக்காக சமரசம் மூலமாக சால்வ் பண்ணுறதுக்காக இது வந்து மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்ண வைக்க முடியுமா கோர்ட்டை? அப்படி ரெஃபர் பண்ண வைக்க முடியும்னா அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மீடியேஷனை பற்றி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சிவில் ப்ரொசீஜர் கோடில் செக்ஷன் 89ன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன் அதுன்றதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆல்டர்னேட்டிவ் டிஸ்பியூட் ரெசல்யூஷன்னா வேறு முறையில் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுது அப்படின்னு சொல்ல முடியும் நம்ம. ஸோ இந்த செக்ஷன் 89ல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, கோர்ட்டுக்கு வந்து இந்த டிஸ்பியூட் அவங்க முன்னாடி இருக்கிற சிவில் டிஸ்பியூட்டில் சிவில் கேஸில் வந்து வேறு ஒரு விதமாக செட்டில்மெண்ட் நடக்கிறதுக்கு சமரசம் மூலமாக இது சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிய வந்ததுன்னா, when the court is satisfied that there exist elements of settlement of the dispute அப்படின்னு சொல்லி, அதாவது இந்த சமரசம் மூலமாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னா, கோர்ட்டு மூலமாக இல்லாமல் சமரசம் மூலமாக தீர்வு காண முடியும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கேஸை ஆர்பிட்ரேஷனுக்காகவோ இல்லைன்னா மீடியேஷனுக்கோ இல்லைனாக்கா லோக் அதாலத்துக்கோ ரெஃபர் பண்ணுற ரைட் வந்து அந்த கோர்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு செக்ஷன் 89ல் கொடுத்துருக்கு. இது வந்து அர்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஏற்கனவே வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் கேஸில் இதை பற்றி இன்னும் விரிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மீடியேஷன், அதாவது கோர்ட் மேலே இருக்கிற பேர்டன், சிவில் கேசஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு, சிவில் கேசஸ் ஜாஸ்தி செட்டில்மெண்ட்டுக்கு வந்துட்டுருக்குன்றதுனால, அட்ஜுடிகேஷனுக்கு வந்துட்டுருக்குன்றதுனால கோர்ட்ஸ் எல்லாம் ஹெவிலி ஓவர் பேர்டண்டாக இருக்குது. சின்ன சின்ன ஃப்ரிவிலஸ் டிஸ்பியூட்டு, ட்ரைவல் டிஸ்பியூட்ஸ்லாம் சமரசம் மூலமாக செட்டில் பண்ணிக்கிட்டா அது நல்லதுன்னு சொல்லி கோர்ட் வந்து நிறைய இடத்துல வந்து பார்க்குறாங்க. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காங்க, அட்வொகேட்ஸ் வந்து அவங்களோட கிளைண்ட்ஸை மீடியேஷன் மூலமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண சொல்லி அட்வைஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன், இந்த சிஸ்டம் இருக்கும்போது இந்த செக்ஷன் 89ல் வந்து இந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸிஸ்டிங் கேஸை கோர்ட்டோட டைரக்ஷனோட செக்ஷன் 89 கீழே மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்க முடியுமானா கேட்க முடியும். செக்ஷன் 89ல் கொடுக்கப்பட்டது என்னென்னா, கோர்ட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபைட் தட் தேர் எக்ஸிஸ்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட்டில்மெண்ட், அதாவது சமரசம் மூலமாக முடிவு பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அந்த கோர்ட்டுக்கு வரணும். ஸோ அந்த மாதிரி ஒரு முடிவு பண்ண முடியறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து கோர்ட் முன்னாடி எதனா ஒரு பார்ட்டி ப்ரெசென்ட் பண்ணால் அடுத்த இன்னொரு பார்ட்டியை அட்வொகேட் மூலமாக அவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. இதை வந்து மீடியேஷன் மூலமாக ரெஃபர் பண்ணலாம் அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த கேஸை மீடியேஷன் மூலமாக மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு வந்து ஒரு மெமோன்னு சொல்லிட்டு மெமராண்டம் ஒன்று ஃபைல் பண்ணணும் கோர்ட்டில். மெமோ ஃபைல் பண்ணி, நான் வந்து இந்த மீடியேஷன் மூலமாக இது செட்டில் ஆகிறதுக்கு நான் இது ரெடி, சமரசம் மூலமாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுன்னா நான் இந்த செட்டில்மெண்ட்டுக்கு ரெடி, தயவு செஞ்சு கோர்ட் இதை வந்து கருத்தில் எடுத்துக்கிட்டு ஆப்போசிட் பார்ட்டியை அவங்க வந்து சமரசம் மூலமாக இது தீர்வு காண்றதுக்கு தயார்னாக்கா இதை மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்ண சொல்லி கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மெமோவை வந்து ஒரு பார்ட்டி வந்து ஃபைல் பண்ணாலே கோர்ட் வந்து அதை கன்சிடர் பண்ணி இந்த கேஸை மீடியேஷன் மூலமாக சால்வ் பண்ணுன்ற ஒரு நம்பிக்கை இருந்ததுன்னா அந்த கேஸை மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ மீடியேஷன்றது ஸ்டாண்டர்டாக ஃபேமிலி லா கேசஸில் ரொம்ப காமன். டைவர்ஸ் கேசஸில் இல்லை டைவர்ஸை சார்ந்த கேசஸ், டொமஸ்டிக் வயலன்ஸ் கேசஸ்லேயோ இல்லை மெயின்டெனன்ஸ் கேசஸ்லேயோ மீடியேஷன்றது ரொம்ப காமன். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா லேபர் கோர்ட் கேசஸில் மீடியேஷன் ரொம்ப காமன். அதே மாதிரி செக் பவுன்ஸ் கேசஸில் மீடியேஷன் ரொம்ப காமன். ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற டிஸ்பியூட்ஸ், அதாவது பார்ட்டிஷன், பாக பிரிவினைக்காக ஃபைல் பண்ணுற கேசஸில் மீடியேஷன் ரொம்ப காமன். ஸோ இந்த சமரசம் மூலமாக சால்வ் பண்ணுறதுன்றது இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு சீனியர் அட்வொகேட், 15 இயர்ஸ் மினிமம் ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு சீனியர் அட்வொகேட் அல்லது ஒரு ரிட்டையர்டு ஜட்ஜு இல்லைனாக்கா ஒரு ரிட்டையர்ட் பியூரோக்ராட், ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸரோ இல்லை பெரிய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இருக்கிற ஒரு பியூரோக்ராட்டோ இல்லை ரிட்டையர்டு எக்ஸிக்யூட்டிவ், இவங்களாம் வந்து ஒரு மீடியேஷனுக்கான ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு ஒரு பேனல் ஆஃப் மீடியேட்டர்ஸாக இருப்பாங்க. ஒவ்வொரு கேஸும் இந்த பேனல் ஆஃப் மீடியேட்டரில் ஏதான ஒரு மீடியேட்டருக்கு வந்து ரெஃபர் ஆகப்படும். அந்த மீடியேட்டர் வந்து ப்ரொசீடிங்ஸ் கண்டக்ட் பண்ணுவார். இந்த ப்ரொசீடிங்ஸை கண்டக்ட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் வந்து தமிழ்நாடு மீடியேஷன் ரூல்ஸ் 2010 இருக்குது. அந்த மீடியேஷன் ரூல்ஸு கீழே விரிவாக அந்த ரூல்ஸை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. இது தவிர 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் பாஸ் பண்ண ஆக்ட் வந்து மீடியேஷன் ஆக்ட் 2023 இருக்குது.
இந்த மீடியேஷன் ஆக்டில் வந்து சமரசம் மூலமாக டிஸ்பியூட்டை வந்து ரெஃபர் பண்ணுன்றதுக்கான என்கரேஜ்மெண்ட் வந்து எல்லா கேசஸ்க்கும் இருக்குது. இந்த மீடியேஷன் ஆக்ட் இருக்குது. தமிழ்நாடுல மீடியேஷன் ரூல்ஸ் வந்து 2010 வந்தது. அது வந்து தமிழ்நாடு மீடியேஷன் ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் அது ஹைகோர்ட்டோட நோட்டிஃபிகேஷன், ஜுடிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து. இது மீடியேஷன் ஆக்ட்ன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்தது. ஸோ இதெல்லாம் இருக்குது. இது தவிர சுப்ரீம் கோர்ட் வந்து அர்கான்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கேஸ் உட்பட பல கேசஸில் வந்து அட்வொகேட்ஸ் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, மீடியேஷன் மூலமாக அவங்க பிரச்சனைக்கு தீர்வு காண்றதுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்னு. இது எல்லாத்துக்கும் மேலே கமர்ஷியல் டிஸ்பியூட்ஸ்னு இருக்கிறதுல மீடியேஷன் கம்பல்சரின்னு சொல்லி ஒரு ரூல் 12A அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அது கீழே கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி மீடியேஷனுக்கு போகிறது, சமரசம் போகிறதுக்கு கம்பல்சரி அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் மீடியேஷன் பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள். மீடியேஷன் சென்டர் ப்ரொசீடிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதாவது மெயினாக நிறைய மீடியேஷன் சென்டர் ப்ரொசீடிங்ஸில் அட்வொகேட்ஸை வந்து கம்பல்சரியாக கூட சேர்த்துக்க மாட்டாங்க. சாதாரணமாக அட்வொகேட்ஸுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் ஆடியன்ஸ் இருக்குது. ஆனால் ஒரு மீடியேட்டர் வந்து யூஸ்வலாக அட்வொகேட்ஸை சார் கொஞ்சம் வெளியேறுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரைட் இருக்குது அந்த மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸ் நடக்கும்போது. ஏன்னா அட்வொகேட்ஸோட தூண்டுதல்ன்றது கிடையாது, பட் அவங்க கூட இருக்கும்போது இவங்களுக்கு வேறு அந்த சைக்காலஜிக்கல் மைண்ட் செட் வந்து வேறு மாதிரி திசை திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால அட்வொகேட்ஸை வந்து கொஞ்சம் வெளியே நிற்க வச்சு பர்சனலாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மீடியேஷன் சென்டரில். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, மீடியேஷன் சென்டரில் மீடியேட்டர் முன்னாடி கொடுக்கக்கூடிய எந்த இன்ஃபர்மேஷனும் பியூர்லி கான்ஃபிடென்ஷியல். அதே மாதிரி கொடுக்கப்படுற எல்லா டாக்குமெண்ட்ஸும் பியூர்லி கான்ஃபிடென்ஷியல். தனிப்பட்ட முறையில் மீடியேட்டர் கிட்ட கொடுக்கப்படுற டாக்குமெண்ட்ஸும் இன்ஃபர்மேஷனும் எதிர்த்தரப்புக்கு போய் சேரக்கூடாதுன்றது இருக்குது. அதே மாதிரி மீடியேஷன் சென்டரில் கொடுக்கப்படுற இன்ஃபர்மேஷன்ஸ் மற்றும் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு எவிடன்ஸாக அட்மிசிபிள் கிடையாது. நேரடியாக மீடியேஷன் சென்டர் மூலமாக கொடுக்கப்பட்டதுன்றதுனால, ஏன்னா மீடியேஷன் சென்டரில் அவர் அப்படி சொன்னார் அப்படின்றத வந்து ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு எவிடன்ஸாக ட்ரீட் பண்ண முடியாது கோர்ட்டில் அப்படின்றது இருக்குது. சரி, இது தவிர இன்னொரு விஷயம், பார்ட்டிஸ் தான் பொறுப்பு. ஒரு மீடியேஷன் சென்டரில் கொடுக்கப்படுற ஒரு அரைவார ஒரு டெசிஷனுக்கு, ஏன்னா அது டெசிஷன், அது யாரும் ஆர்டர்ஸ் எதுவும் பாஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இது ரெண்டு பேருக்கும் நடுவில் நடக்கிற ஒரு முடிவுக்கு, சமரச முடிவுக்கு அந்த அந்த மனுதாரரும் எதிர்த்தரப்பினரும் மட்டும்தான் அவங்க ரெஸ்பான்சிபிளை தவிர்த்து வேறு யாரும் ரெஸ்பான்சிபிள் கிடையாது அப்படின்றது இருக்குது. மீடியேஷன் மூலமாக கொடுக்கப்படுற ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட், ட்ரா பண்ணப்படுற ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டுக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் தி டிக்ரி ஆஃப் சிவில் கோர்ட்டோட தீர்ப்பாணைக்கு நிகரான ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்றது மீடியேஷன் ஆக்டில் கொடுத்துருக்கு. ஸோ இது இருக்குது. ஏற்கனவே மீடியேஷன் ரூல்ஸ்லேயும் மீடியேஷன் ஆக்ட்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். ஒரு மீடியேஷன் ப்ரொசீடிங்ஸை முடிக்கிறதுக்கான டைம் லிமிட் வந்து 60 நாட்கள். 60 நாட்களுக்குள்ள அந்த மீடியேஷன்ஸோட அந்த ப்ரொசீடிங்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுன்றது இருக்குது. ஸோ இதெல்லாம் மீடியேஷன் ரூல்ஸில் இருக்கிற முக்கியமான ஒரு சில விஷயங்கள். இந்த மீடியேஷன் சென்டர் மூலமாக கொடுக்கப்படுற ஒரு செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி மீடியேஷன் சென்டரோட மீடியேட்டரோட லெட்டரையும் பேஸ் பண்ணி கோர்ட்டுக்கு கொடுக்கப்பட்டு கோர்ட் அதை பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணுற ஒரு தீர்ப்பாணை டிகிரி, காம்ப்ரமைஸ் டிகிரி வந்து இட் இஸ் நாட் அப்பீலபிள். அது மேலே மேல்முறையீடு செய்ய முடியாது. அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதெல்லாம் மீடியேஷன் சென்டர் மூலமாக சால்வ் ஆகக்கூடிய டிஸ்பியூட்ஸோட ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சரி, என்ன மாதிரி கேசஸை ஏன் மீடியேஷனுக்கு ரெஃபர் பண்ணணும்? கோர்ட் மூலமாகவே முடிவு பண்ணலாமே. கோர்ட்டில் என் கேஸ் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்போது மீடியேஷனுக்கே ரெஃபர் பண்ணணும்னா இதுக்கு பதில் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். சிவில் கேஸை பல நாட்கள் ஆகலாம். ஜெயிச்ச அப்புறம் எதிர்த்தரப்பினர் அப்பீலுக்கு போகலாம், இல்லை தோத்துட்டோன்னா நம்ம அப்பீலுக்கு போவோம். ஸோ இது நாட்கள் வந்து வளர்ந்துகிட்டே போகும். கோர்ட்டுக்கு வந்து பேர்டன் ஜாஸ்தி ஆகும். இது நாட்கள் ரொம்ப ஜாஸ்தி நாட்கள் ஆனதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு வந்து இப்போ கிடைக்கிற ஒரு மீடியேஷன் சமரச ஒப்பந்தம் வந்து இதோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி ஒரு நம்பிக்கை நிறைய கேசஸில் இருக்குது. அன்ஃப்ரக்ஷூஸாக ஆகிடுன்ற ஒரு பிலீஃபில் வந்து மீடியேஷன் சென்டர் மூலமாக இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மீடியேஷன்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல் சிவில் லிட்டிகேஷனில். இதை பற்றி ஒரு கேள்வி கேட்டதுக்கு முதல்ல அவருக்கு நன்றி சொல்லணும். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான டூல். நிறைய கேசஸை மீடியேஷன் மூலமாக ரெஃபர் பண்ணி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி சீக்கிரமே முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பார்ட்டிஷன் சூட் ஃபைல் பண்ணுறோம், ஹியரிங் வருது, ஹியரிங் வரைச்சே சார் எல்லாம் செட்டில்டு இஷ்யூஸ் தான், யார் யாருக்கு எந்தெந்த ஷேருன்றது தான் கொஸ்டின் டிஸ்பியூட் எங்களுக்குள்ள. ஸோ இந்த மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுங்கள், நாங்கள் எங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கிறோம் அப்படின்னு நேரடியாக கோர்ட் முன்னாடி மெமோ ஃபைல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மீடியேஷன் சென்டர் மூலமாக போச்சுன்னா அது சீக்கிரம் ரிசால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டோட பேர்டனும் நிறைய குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இந்த மீடியேஷன்றதுக்கு
ஒரு மெமோ வந்து கோர்ட் முன்னாடி ஃபைல் பண்ணி அந்த மெமோவில் எந்த பேசிஸில் செட்டில்மெண்ட் சமரசத்துக்கு சீக்கிரம் வர முடியும் அப்படின்றத விவரமாக கொடுத்து எழுதப்பட்டு கொடுத்தோன்னா கோர்ட் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணி அந்த மீடியேஷன் சென்டருக்கு ரெஃபர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீக்கிரம் சமரச தீர்வு வந்து அந்த டிஸ்பியூட்டுக்கு காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.